யார் இவர்? உலகம் முழுவதும் தற்போது இவரை பற்றியே பேசுகிறார்களே. யார் இவர்? இவர் தாங்க ஹாஜி அமீர். ஒரு சாதாரண லிபியாவை சேர்ந்த ஒரு நபர். இவர் ஹஜ் யாத்திரை செய்வதற்காக தன்னுடைய விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்துக்காக அவரை விமான அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதற்குள்ள அவர் ஏற வேண்டிய பிளைட்ல உள்ள எல்லா நபர்களும் ஏறிட்டாங்க. இவரை மட்டும் விட மாட்டாங்க. கடைசியா இவருடைய பாஸ்போர்ட்டை எல்லாம் சரிபார்த்து சரி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடும் பொழுது அங்க ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. ஃப்ளைட்டு மூடிட்டாங்க. விமானி சொல்லிட்டாரு இவரை ஏற்ற முடியாது, நாங்கள் கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இறைவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. இறைவா, எப்படியாவது நான் ஹஜ் யாத்திரைக்கு போயே ஆகணும், என்னைய நீ சோதிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. விமானி இவரை ஏற்றவே முடியாது, அடுத்த பிளைட்ல ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு விமானம் போயிட்டு பாதி வழியிலேயே பார்த்தீங்கன்னா விமானம் இன்ஜின் கோளாறுனால மறுபடியும் திரும்பி வருதுங்க. ஒரு சில மெக்கானிக்கல் இஷ்யூனால திரும்பி வருது. திரும்பி அதே இடத்துல தரையிறங்குது. மறுபடியும் அந்த விமானிக்கு கால் பண்றாங்க. இங்க அமீர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவரை நீங்க ஏற்றிட்டு போங்க. போகும்போது இல்ல அவரை ஏற்றிட்டு போக முடியாது, நான் டோரை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விமானத்தை சரி பண்ணிட்டு மறுபடியும் விமானம் கிளம்பிருச்சுங்க. போற வழியில மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை, மறுபடியும் தரையிறங்குது. கால் பண்றாங்க, ஐயா அமீர் காத்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஏத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. விமானி சொல்றாரு முடியாது, மறுபடியும் முடியாது, நாங்க டோரை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு மறுபடியும் விமானம் போயிருது. நடுவானில மறுபடியும் அது போலயே மறுபடியும் மெக்கானிக்கல் இஷ்யூ மறுபடியும் அதே மாதிரி தரையிறங்குது. அப்போ அந்த விமானி நினைச்சாராம், ஒருவேளை அந்த அமீரை ஏத்தாதனாலதான் இறைவன் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அதிகாரிக்கு கால் பண்ணி அந்த அமீரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமீரு அதே விமானத்துல ஏறுறாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சவுதி அரேபியால நல்லபடியா தரையிறங்கிருச்சுங்க. இது தற்செயலா நடந்துச்சா இல்ல இறைவனுடைய விதிப்படி நடந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பான முறையில எந்த வழியிலையாவது இறைவன் நமக்கு அருள் புரிவான். அது இதற்கு பெரிய ஒரு உதாரணம் இந்த அமீர் தான். அதனாலதான் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாமே இவரை கொண்டாடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக 3 முறை திரும்பி 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 இறைவன் கொண்டு விட்டுருக்கானே, அதே விமானத்துல தான் பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இவருக்கு என்ன சொல்றது தெரியல. இவருடைய பிரார்த்தனை எல்லாமே நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். அவருக்கு உண்மையிலேயே என்னுடைய வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் இவருக்கு வாழ்த்து சொல்லுது. நீங்களும் இவருக்கு வாழ்த்து சொல்லுங்க. இவருக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க.